சுகத்தே நம் இருவர் நம் இருவருக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. திருமணத்திற்காக எத்தனை பேர்கள் வருகிறார் பாருங்க. அம்மா இந்த அண்ணனை விட்டு தந்து விட்டாயே அம்மா, இந்த அண்ணனை விட்டு மடிந்து விட்டாயே அம்மா. தங்கச்சி இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? அம்மா சுகந்தி கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை பாருமா, அண்ணனை பாருமா சுகந்தி. சுகந்தி இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா. இந்த உலகமே என் தங்கை சென்று வாழ்ந்து வந்தேனே அம்மா, என்னை விட்டு சென்று விட்டாயே. இந்நாட்டு அமைச்சர் உடைய வாழ்க்கை சீரழித்து கொலை செய்து விட்டானே, உடைய வாழ்க்கை அழித்து விட்டானே தங்கச்சி. அம்மா தங்கச்சி, அம்மா நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தா. ஐயோ அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தா. தங்கச்சி நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தா. நாட்டினிலே உன் துயரோ பாடிட ஏனோ வைத்தா. எதினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ, எங்கிருந்தோ வந்த யமன் செய்திட்ட பெருந்ததியோ. நாட்டினிலே நீ பிறந்து சுடும் காட்டினில் ஏற்படுத்தாய். பாட்டினிலே என் துயரம் பாடிட ஏங்க வைத்தாய். கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. அம்மா என் தங்கச்சி விட்டு போய்விட்டாலே அம்மா. சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகவே நானே சொந்தம் என நீ நினைத்தேன். சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகம் வேண்டானே சொந்தம் என நீ நினைச்ச. அண்ணனை விட்டு நீ எங்கே சென்றாயோ, அல்லும் பகல் அவதிப்பட என்னடி மறந்தாயோ. நான் வளர்த்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன்? நான் வளர்ந்து பாடுகிறேன், நீ எழுந்து ஓடிவாமா.
வைத்தார் பாட்டினிலே என் துயரும் பாடிட எங்க வைத்தார் தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து தங்கச்சி தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தே தங்கச்சி தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தே தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தே பள்ளிக்கு நான் உன்னை அனுப்பி பின்னதாக ரசித்தி பட்டமல்லி பேட்டி அம்மன் சட்டப்படி கொண்டானே நாட்டையால நீ பிறந்து காட்ட நீயும் ஆளுகுண்டா நானிலமே தூத்துபடி ஏமாற்றி நீயும் சென்றாய் வாரிசு போயாச்சு இனி யாரிடும் நீ நாட்டினிலே நீ பிறந்து தொடு காட்டினில் என் படுத்தார் தங்கச்சி பாட்டினிலே என் துயரும் பாடிட எங்க வைத்தார் அம்மா தங்கச்சி ஐயோ ஆண்டவா இது என்ன சோதனை ஆண்டவா என் தங்கச்சி என்னை விட்டு சென்று விட்டாலே அம்மா இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானப்பா இந்த உலகமே என் தங்கச்சி சென்று வாழ்ந்து வந்தேனே அம்மா இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது தங்கச்சி அம்மா நான் சின்ன வயதாக இருக்கும் போது நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை தான் அனாதையா விட்டு இருந்து விட்டாங்களம்மா நீ ஆக்கிலும் இந்த அண்ணனுக்கு துணையாக இருப்பாய் நினைத்தேனே அம்மா நீயும் இந்த அண்ணனை அனாதையா தவிக்க விட்டு சென்று விட்டாயே தங்கச்சி உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அம்மா உடைய திருமண குலத்தை நான் பார்க்க முடியவில்லையே உடைய பிண குலத்தை பார்க்கின்றேனே உடைய பிண குலத்தை பார்க்கின்றேனே அம்மா உடைய பிண குலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும் தங்கச்சி விட மாட்டமா விடவே மாட்டேன் உன்னை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் இந்நாட்டம தந்த கருநாகத்தை லேசில் விட மாட்டம்மா இப்போது என் தங்கை சவத்தை தூக்கி செல்கின்றேன் இந்நாட்டு மன்னரை சந்திக்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன் தங்கா சொன்ன எழுதி வைப்பார் ஏட்டிலி சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு
அங்கே தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு மகேந்திரவர்மனுக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் மதன் அவள் பெயரோ மகேஸ்வரி. நாங்கள் இருவரும் அயல்நாடு சென்றோம். அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டோம். இப்போது தாழக வந்திருக்கின்றோம். என் தந்தையும் என் அன்னையும் பார்க்க வேண்டும் என்று. இப்போதே எனது நாடு புறப்படலாம். யாவரும் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டுக்காக முடித்து பாடுபட்டு அண்ணல் அம்பேத்கரை அம்பேத்கரை பாருமென்று அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாரு. அண்ணா அவண்ணா
உடம்பு தாங்காது. நாளான தாமர் நாளான தாமர் ஒழுக்கம் இழுப்பும் திரளான் அவ்வழுக்கம் முகிரினும் அமப்படும் இன்னும் வல்லவனு குரலை கேட்பேன் இதை தெரிகிறது இந்த மகேந்திராபுரி நாட்டை ஆளக்கூடிய மகேந்திரவர்மனுக்கு மகளாக பிறந்து மகேஸ்வரி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் அல்லவா? அண்ணா அண்ணா நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்ப்பது அண்ணா அயல் நாட்டுக்கு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு நம்மளது தாயகம் வந்து உங்களை பார்ப்பதற்காக அண்ணா ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். எங்க போனீங்க? நான் உன்னை தேடி மலர் வளர்த்து வந்தோம்மா. அப்படியா? இதுவரை ஒன்றாக சேர்ந்து விட்டோம். அயல் நாடு சென்றோம், பட்ட படிப்பு முடித்து விட்டோம். சாலைக்கு வந்திருக்கின்றோம். தாய் தந்தையை பார்க்க வேண்டிய பொறுப்பது அப்பா.
பகிடு காலடி சீராட்டி பண்புதலை சேர்த்தூட்டி தாராட்டி கவிமூட்டி தன்பான உணர்வூட்டி எலை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த முதலுடன் அறிந்து வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிச்சுமல எண்ணங்கள் பிறந்து வர காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக எனக்களித்து நெடிய புகழ ஆசிரியருக்கு என் நன்றி கலந்து நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அடுத்தல் காத்தல் சொல்லக்கூடிய முன்னெடுக்க தலைவனாக விளக்கும் அந்த இறைவனுக்கு முதல் விளக்கம். இந்த மகேந்திராபுரி நாட்டை மகேந்திரவர்மன் என்ற விருப்பத்தை சிறப்பான வழியில் இந்நாட்டை பரிமாணம் செய்து வருகிறேன். நீர்வளம் நிலவளம் குடிவளம் மிக்க நாடு என்னுடைய நாடு. கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு இந்த அன்பான மக்களுக்கு மன்னனாக வாழ்ந்து வருகிறேன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க எனக்கு புரியுது. என்ன சிலர் பழக்க வழக்கம் செத்துட்டாக்கா இது போல சேர்ல உட்கார வச்சு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஒரு தலைப்பை ஒண்ணு கட்டி மாலை போட்டு கழுது தலையில காமச்சம் மாலை ஏற்றி தலைமலை வைப்பாங்க. ஒரு நாட்டு மன்னர் என்ன மன்னரால் நடிக்கிற பணம் வாங்கிட்டாரு. மாறிய கைத்துல போடுவாங்க, மரியாதைக்கு கையில கொடுப்பாங்க. இவரு கொம்பு மாட்டாரு. ஆண்டவர் 2 கண்ணை கொடுத்திருக்காரு. 2 கண்ணுல பார்வை இருந்த குருடனா போயிட்டாரு. என்ன மாலையார் கதை எங்க போடுவாங்க? நீ எங்க போடுங்க? கொம்புல மாட்டிக்கிச்சீங்க. கொம்பா இது. வட ராஜா வட வட வட. என்ன ஏய் அட பாவி. இதுவட கொம்பு. என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம்டா. அங்கீகாரம். தங்க வைடூரியம். ஆமா. பூமியதக. புத்தி. பவளம். நவரத்தின
வைக்கப்பட்ட மணி மகுடம். மணி மகுடம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? முண்டம். யார் முண்டம்? இவன் இல்லைங்க, தலை இல்லாதவனுக்கு. தலை இல்லாதவனுக்கு முண்டம். தலை இருந்தோம் மணி மகுடம். இந்த தலையில இல்லைன்னா நானும் ஒரு முண்டம் தான். முண்டம்தான். மண்டபடி கழகு என்னென்ன? செங்கோல், செங்கோல், சிம்மாசனம், சிம்மாசனம், மணிமுடி. மணிமுடி. இது மூன்று இருந்து விட்டால் போதாது. போதாது. அமைதியான நாடு இருக்கணும். நாடு. அதுல அன்பான மக்கள் இருக்கணும். ஆமாங்க. அந்த அன்பான மக்களுக்கு யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்கதான். அவங்க தான் கொடுத்து வச்சுக்கணும். ஆமாங்க. ஆமா, நீ மட்டும் வந்திருக்கிற. சரியாங்க? எங்க அண்ணன். அண்ணன் வராரா? அண்ணன் வராரு. கூப்பிடு, கூப்பிடு. பொன்னாடு ஓட்டம் இன்னாட்டு வந்தவா, படை கொண்டு வந்தவர்களை புடநடங்க செய்தவா, சத்தியம் தவறாது மாமன்னர் வாழ்க. வாங்க.